சொந்தங்கள்ல கல்யாணம் பண்றதுனால பிறக்க போற குழந்தைக்கு பிரச்சனை வருமா? டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். சொந்தங்கள்ல நீங்க பண்ணும்போது, அதாவது உங்க மாமா பையன் இல்ல அத்தை பையனை கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரே ஜீன் புல்ல நீங்க வருவீங்க. 4 விதமான ஜீன்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்லுவோம். நம்பர் 1 ஆட்டோசோமல் டாமினன்ட், அதாவது ஒரு ஜீன்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன் போகும்போது 100% அந்த நோய் வந்து அடுத்த ஜெனரேஷன் போக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 ஆட்டோசோமல் ரெசசிவ், அம்மா கிட்ட இருந்து ஒரு ஜீன் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜீன் குழந்தைக்கு போகும்போது இந்த நோய் வெளிப்பாடுறதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் அதிகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது தான் மூணாவது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ், அதாவது பிறக்க போற குழந்தை வந்து பையனா இருந்ததுன்னா இந்த நோய் வந்து பிரதிபலிக்கும். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஆனா பெண்ணா இருந்ததுன்னா ஃபாதர்ல இருந்து வர எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கிறதுனால இது வந்து பிரதிபலிக்காது. நாலாவது கண்டிஷன் எக்ஸ் லிங்க் டாமினன்ட், ரொம்ப ரேர். இதுல அம்மா கிட்ட இருந்து பிறக்க போற ஆணும் பெண்ணும் யாருக்கா இருந்தாலும் இந்த நோய் வரலாம். நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்டையோ இல்ல ஒரு ஜெனடிக் கவுன்சிலரையோ பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க பெற்றுக்கிறது மிகவும் அவசியம்.